பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று கர்த்தர் இந்த இடத்துல இந்த டிவி சேனலை ஆண்டவர் எங்களுக்கு கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு வாழுகிறார் ஊழியத்திலே கர்த்தர் இந்த சபை எங்களுக்கு ஆண்டவர் சபைக்குள்ளே கர்த்தர் இந்த டிவி சேனலை கொடுக்கவும், இதில் பேசுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுக்கவும் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆவியானவர் கிரியை செய்வார் என்று விசுவாசித்து நாங்கள் இந்த செய்தியை கொடுப்பதற்கு கர்த்தர் வாய்ப்பை கொடுத்த கர்த்தருடைய பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். மேய்ப்பனின் குரல் கேட்கும் சின்ன ஆட்டுக்குட்டியானானே, மேய்ப்பனின் குரல் கேட்கும் சின்ன ஆட்டுக்குட்டியானானே, அழுகையின் குரல் கேட்டு என்னை தேடி வந்தாரே சுராஜன், அழுகையின் குரல் கேட்டு என்னை தேடி வந்தாரே சுராஜன், கீழ்ப்படியாமல் ஓர் நாள் ஓடி ஓடி ஒளிந்தேனே, கீழ்ப்படியாமல் ஓர் நாள் ஓடி ஓடி ஒளிந்தேனே, தேடி வந்து என்னை பிடித்தார் தகப்பன் சுராஜன், தேடி வந்து என்னை பிடித்தார் தகப்பன் சுராஜன், மேய்ப்பனின் குரல் கேட்கும் சின்ன ஆட்டுக்குட்டியானானே, அழுகையின் குரல் கேட்டு என்னை தேடி வந்தாரே சுராஜன், அழுகையின் குரல் கேட்டு என்னை தேடி வந்தாரே சுராஜன், ஓய் நாய் ஒரு நாள் என்னை பின்தொடர்ந்து மண் வந்ததே, ஓய் நாய் ஒரு நாள் என்னை பின்தொடர்ந்து மண் வந்ததே, விளக்கையில் கோலுமானார் என்னை விடுவிக்கும் தடியுமானார், விளக்கையில் கோலுமானார் என்னை விடுவிக்கும் தடியுமானார், மேய்ப்பனின் குரல் கேட்கும் சின்ன ஆட்டுக்குட்டியானானே, அழுகையில் குரல் கேட்டு என்னை தேடி வந்தாரே சுராஜன், அழுகையில் குரல் கேட்டு என்னை தேடி வந்தாரே சுராஜன், புதரில சீக்குண்டேனே பயந்து நான் நடுங்கினேனே, புதரில சீக்குண்டேனே பயந்து நான் நடுங்கினேனே, அழைத்தார் என்னை என்னே அன்பரின் குரல் கேட்டேன், அழைத்தார் என்னை என்னே அன்பரின் குரல் கேட்டேன், மேய்ப்பனின் குரல் கேட்கும் சின்ன ஆட்டுக்குட்டியாம் நானே, அழுகையின் குரல் கேட்டு என்னை தேடி வந்தாரே சுராஜன், அழுகையின் குரல் கேட்டு என்னை தேடி வந்தாரே சுராஜன், அன்பரின் குரல் கேட்ட சின்ன ஆட்டுக்குட்டியானானே, அன்பரின் குரல் கேட்ட சின்ன ஆட்டுக்குட்டியானானே, அங்கு நடப்பேனே அவர் தோளின் மேல் இருப்பேனே, அங்கு நடப்பேனே அவர் தோளின் மேல் இருப்பேனே, மேய்ப்பனின் குரல் கேட்கும் சின்ன ஆட்டுக்குட்டியானானே, அழுகையின் குரல் கேட்டு என்னை தேடி வந்தாரே சுராஜன், அழுகையின் குரல் கேட்டு என்னை தேடி வந்தாரே சுராஜன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நல்ல தகப்பனே, நன்றியோடு மெய் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோக தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, உம்முடைய நாம மகிமை அடையட்டும். ஆவியானவர் கிரியை நடப்பிக்கும்படி ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல கிரியை செய்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட இந்த இடத்திலே கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்பட கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலம் தேவன் பேசும்படி ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, என் சுயமாய் என் வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வெளிப்படாதபடிக்கு பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரோடு கூட துணையோடு கூட வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பீராக. இந்த நாம மாத்திரம் மகிமையடையட்டும். என்னை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கும்போது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தை நாம் எடுத்து பார்ப்போமானால், முதலாவது வசனத்தை நாம் எடுப்போமானால், யெரொபெயாம் தூபங்காற்ற பலிபீட தண்டையில் நிற்கையில் இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்லெகேமுக்கு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். யெரொபெயாம் பலிபீடத்துக்கு முன்பே அவன் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே அவன் ஒரு யெரொபெயாம் என்று சொல்லி பார்க்கும் அவன் ராஜா. அவன் கர்த்தருக்கு விரோதமாய் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு மனுஷன். அவன் ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவருக்கு விரோதமாக அவனை பெத்லெகேமில் பலிபீடங்களை கட்டி அங்கே பலியிடும்படிக்கு அங்கே நிற்கிறதை பார்க்கிறோம். 4வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று சொல்லி அவன் கையை பலிபீடத்தின் மேலே நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாய் முடங்காதபடிக்கு மரத்து போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கும்போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை எரேமியாவுக்கு நேராய் அனுப்புகிறதை பார்க்கிறோம். எரேமியாம் அவன் பலிபீடத்திலே நிற்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் அங்கே கொடுத்து அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உடனே யெரொபெயாம் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், யெரொபெயாம் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், அவனை பிடியுங்கள் என்று சொல்லி, தீர்க்கதரிசியை பிடியுங்கள் என்று சொல்லி அவன் கையை நீட்டினது போது அவன் கை மறுத்து போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கை மறுத்து போனது என்று சொல்லி தேவ தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் எழும்புற எந்த ஜனமும் எந்த கையும் நீட்டாதபடிக்கு அவன் நீட்டினபடியினாலே கை அவனுக்கு மறுத்து போனதை பார்க்கிறோம். நீட்டின கை மடங்கவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக ஜனங்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய், தேவன் அனுப்புகிறவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியம் கர்த்தருக்கு அது அருவருப்பானது என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் கையை நீட்டி அவனை பிடியுங்கள் என்று சொல்லும்போது யெரொபெயாம் கர்த்தருடைய சமூகத்திலே அவனை அந்த ஊழியக்காரரை தீர்க்கதரிசியை பிடிப்பதற்கு கையை நீட்டினான். கை அவனுக்கு மறுத்து போனது, கை மடங்கவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக ஜனங்கள் தேவனுக்கு ஊழியத்திற்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கிரியைகளை செய்கிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவையில்லாத கரங்கள் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவையில்லாத கரத்தை நீட்டுகிறார்கள். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறவரை கர்த்தர் அவர்கள் விடுகிறவர் அல்ல. அவர் சும்மா விடுகிறவர் தேவன் அல்ல. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் அவர் சொல்லுகிறார். 5வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து அடையாளத்தின்படி பலிபீடத்தை வெடித்து சாம்பலாய் பலிபீடத்தின் மேல் கொட்டி போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பாகாலுடைய பலிகள், பாகாலுடைய கிரியைகள், தேவனுக்கு விரோதமான செயல்கள், தேவ ஜனத்திற்கு விரோதமாய் கிரியை செய்கிற கிரியைகள் எல்லாமே கர்த்தர் உடைக்கிற தேவன். உண்மையான ஒரு தீர்க்கதரிசியை அவன் கை நீட்டுவானால் எந்த ஜனமாய் இருந்தாலும் ஆண்டவரை அறிந்தவர்களும் இந்த காரியத்தை தான் காட்டுகிறார்கள். கை நீட்டுவார்களானால் நிச்சயமே அவர்கள் கை ஆண்டவருக்கு பின்பாய் ஆண்டவர் அதை மடக்கி போடுகிறதை பார்க்கிறோம். அவர்களை தொடுவதற்கு அதிகாரம் கொடுப்பதில்லை.
அவர்களை வேதனைப்படுத்துவது அதிகாரம் கொடுப்பதில்லை. கொஞ்ச காலம் நீ அதிகாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, தேவ ஜனத்திற்கு விரோதமாய் நீ கை போடுவது உனக்கு பிரியமில்லை என்று சொல்லி கர்த்தர் அதை சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் ஜனங்களுடைய வார்த்தைகளுக்கும் நீ கீழ்ப்படிவாயானால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் நீ செயல்படும் போது ஆண்டவர் சபைகளுக்கு விரோதமாய், ஜனத்திற்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற செயல்பாடுகளை கர்த்தர் அவைகளை கண்டிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் கண்டித்து சிட்சிக்கிற தேவன். அவர் சிட்சை அற்பமாய் எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது நீ சோர்ந்து போகிற நேரங்களிலே ஆண்டவர் உன்னை உதவி செய்ய கர்த்தருடைய கரம் ஆண்டவர் ஊழியக்காரர்களை கொண்டுதான் அவர் செய்ய போகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். 6வது வசனத்திலே நான் பார்க்கும்போது, அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரவித்திரமாக உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நோக்கி வேண்டிக் கொண்டு, என் கையை முடங்கி இருக்கிறபடியினால் எனக்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கும் அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தரு சமூகத்திலே நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடியே சீர்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் மறுபடியும் ஊழியக்காரரை தீர்க்கதரிசியை தான் கேட்கிறான், தேடுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளையை, என் கை முடங்கி போய்விட்டது, நீ விண்ணப்பம் பண்ணு, உன் தேவனிடத்து நீ விண்ணப்பம் பண்ணு. இந்த நாட்களிலே விண்ணப்பம் கர்த்தருடைய சமூகத்திலே ஏறெடுக்கப்படுகிறது, விண்ணப்பம் கேட்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளையை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற விண்ணப்பம், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிற கிரியை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற கிரியை, அந்த விண்ணப்பம் இந்த நாட்களிலே மறுபடியும் அவன் மனம் கசந்து அவன் கேட்கிறபடியினாலே கர்த்தர் அவன் மறுபடியும் தேவ சமூகத்திலே அவன் கர்த்தரிடத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ராஜாவுடைய கை முன்னிருந்தது போல் சீர்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக ஊழியக்காரர்கள், அநேக விசுவாசிகள், அநேக தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்கள் ஊழியர்களுக்கு விரோதமாய் கைகளை நீட்டுகிறதை பார்க்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாய் நீ கைகளை நீட்டாதிருங்கள். கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு அது இழப்பை கொண்டு வரும், நன்மையை கொண்டு வரும். பிரியமான தேவனுடைய பிள்ளையை, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாய் நீ செயல்படுவாயானால் கர்த்தர் உன்னை செயலாற்ற வல்லமை உள்ளவர். அவர் உன்னை பார்க்கிற தேவன். நீ யாருக்கு விரோதமாய் செயல்படுகிறையோ அவர் உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்பார் என்று சொல்லி நீ அறியாதபடியினாலே காணப்படுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சமூகத்திலே நீ ஆண்டவருக்காக பிரியமுள்ள பிள்ளைகளாக, ஆண்டவருக்காக கீழ்ப்படுகிறவர்களாக, தீர்க்கதரிசிகளுக்கு எதிர்த்து நில்லாதிருங்கள், தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் பேசாதிருங்கள். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு விரோதமாய், கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாய் நீ எழும்பி நிற்கும் போது கர்த்தர் உன்னை அவன் கைகளை முடக்கினது போல கர்த்தர் சில சோதனைகளை அனுப்பி விடுவார். சில போராட்டங்கள் நீ சந்திக்க வேண்டியதாயிருக்கும், பல வேதனைகளை நீ சந்திக்க வேண்டியதாயிருக்கும், பல கண்ணீர்கள் நீ வடிக்க வேண்டியவளாயிருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் கர்த்தர் அதை செய்கிறார். அல்லேலூயா. 8வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டிலே பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடு கூட வருவதில்லை, இந்த ஸ்தலத்திலே அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை அவன் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையை, கர்த்தர் இந்த வார்த்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் நீ தண்ணீர் குடிக்க கூடாது, அந்த தேசத்தில் அப்பம் புசிக்க கூடாது, புறஜாதிகள் மத்தியிலே நீ செய்யக்கூடாத காரியத்தை நீ செய்யக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் தீர்க்கதரிசிக்கு சொல்லி விடுகிறதை நான் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த தேசத்தில் ஒரு வயதானவர் இருக்கிற தீர்க்கதரிசி என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அந்த தீர்க்கதரிசி இந்த தீர்க்கதரிசியை ஏமாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். உன் நிலத்தையோ உன்
வீட்டையோ பாதி தந்தாலும் நான் அதை அனுபவிப்பதில்லை, நான் வாங்குவதில்லை, கர்த்தருக்கு அது பிரியமானது அல்ல என்று சொல்லி அவன் போகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அதுதான் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னார். 10வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவன் பெத்தேலுக்கு வழியாய் போய் திரும்ப போகாமல் வேறு வழியாய் போய்விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பெத்தேலுக்கு நேராய் வந்தவன் வேறு வழியாய் திரும்பி போகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் சொன்னதை அவன் செய்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறதை செய்கிற தீர்க்கதரிசி என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவன் கீழ்ப்படியவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் அப்பம் புசிக்க கூடாது என்று சொல்லி, தண்ணீர் குடிக்க கூடாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உபவாசத்தோடு கூட அவன் கடந்து வந்தான். அற்புதத்தை கர்த்தர் சொன்னதை அவன் சொன்னான். கர்த்தர் அந்த காரியத்திலே வாக்கிய பண்ணினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் ஆண்டவர் சமூகத்திலே, இயேசு வாழ்கிறார் ஊழியத்திலே எவ்வளவு உபவாசங்கள், கண்ணீர்கள், ஊழியக்காரர் உபவாசத்தோடு கர்த்தர் சொல்லுகிற நாட்களிலே உபவாசத்தை போட்டு ஜனங்களுக்கு உபவாசத்தை கூறி நாங்கள் செபிப்பது வழக்கமாய் இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அந்த நாட்களிலே ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை சொல்லும் போது அவன் கீழ்ப்படிந்தான். ஆனால் கடைசி நேரத்திலே அவன் கீழ்ப்படியாமல் போகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களிலே கர்த்தர் எந்த காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறாரோ, விசுவாசிகளுக்காய் இருந்தாலும் சரி, சபை பிள்ளைகளுக்காய் இருந்தாலும் சரி, பிரியமான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் ஒரு ஊழியக்காரர் உபவாசத்தினாலும் இந்த நாட்களில் இருந்த அநேக கட்டுகளும் தடைகளை உடைப்பதற்கு உபவாசம் என்று அது போடப்படுகிறது. இந்த நாட்களில் அநேகர் உபவாசத்தை வாழ்கிறார் ஊழியத்திலே, சபையிலே கர்த்தர் அதை நடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உபவாசம் என்பது ஜனங்களுடைய சரீரத்தை விடுதலையாக்குகிறது. ஜனங்களுடைய சரீரத்திலே கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, பலவீனங்கள் மாறப்படுகிறது. பிசாசானவன், அதுதான் பவுல் சொல்லுகிறான், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்படுகிறது, அது குட்டும் சாத்தானுடைய சோதனை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே அநேகருடைய வாழ்க்கையிலே, அநேக ஊழியர்களுடைய வாழ்க்கையிலே பலவீனங்கள் உண்டு. அவள் ஒரு மருத்துவத்தை தேடி போகவில்லை, மருத்துவரை நாடவில்லை, கர்த்தரை தான் தேடுவார்கள். கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கிற பிள்ளைகள் அநேக விடுதலை பெற்று கொண்டிருக்கிறார்கள். சரீரத்தில் அற்புதங்கள் நடக்கத்தான் செய்கிறது. பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தருடைய பலன் பூரணப்பட்டு கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலே உபவாசம் என்பது கர்த்தருக்கென்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை நாம் கீழ்ப்படிய வேண்டும். இந்த அநேகர் அப்படி அல்ல, உபவாசத்தை மறுதளிக்கிறார்கள். இந்த நாட்கள் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய நேரத்தை கொடுப்பதில்லை, ஆண்டவருக்காக உபவாசத்தை எடுப்பதில்லை. இந்த நாட்களிலே அநேகர் வியாதி உள்ளவர்களாக மாறப்படுக. ஏன்? இந்த உலகத்திலே லௌகிக கவலைகள், பாரங்கள், சிற்றின்பங்கள், மாமிசத்தினுடைய கிரியைகள் இந்த நாட்களில் அழிக்கப்பட முடியாதபடி சரீரத்தை சில சோர்வுகள், சுகர் வியாதி, பிரஷர் வியாதி, பலவிதமான பலவீனங்கள் சரீரத்தில் ஆட்கொள்ளுகிறபடினாலே சரீரத்தை கொண்டு அவர்களுக்கு மேற்கொள்ள முடியாதபடிக்கு அவர்கள் இப்படிப்பட்ட உணவுகளை அறிந்து கொண்டு இருக்கும்போது எப்படி உபவாசத்தில் வளர முடியும்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உபவாசத்தை கூறுகிறார்கள், உபவாசத்தில் இருக்க முடியவில்லை. ஏன் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க முடியவில்லை. கர்த்தர் அதை தான் அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும், ஆண்டவருக்காய் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும், ஆண்டவருக்காய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியதை அர்ப்பணிக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அதுதான் அவர் சொல்லுகிறார். அர்ப்பணிக்கிற நேரங்களை கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசிக்கு சொல்வாரானால் நாம் அதன்படி கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லாததை அவர் சொல்ல முடியாது, கர்த்தர் செய்யாததை செய்ய முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்க 14வது வசனத்தை நான் பார்க்கும்போது, தேவனுடைய மனுஷன் தொடர்ந்து போய் ஒரு கருவாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிறதை அவன் கண்டு யூதியாவில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திலே நீதானா என்று சொல்லி அவனை
அழைப்பதற்கு நான் தான் என்றான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்வாலி மரத்தின் கீழே அவன் உட்கார்ந்து இருந்ததை பார்க்கிறோம். அவனுடைய சரீரம் இளைப்படைந்தது, சரீரம் பலவீனம் அடைந்தது, சரீரத்தை சோர்வுகள் உண்டு. கர்த்தர் சொன்னால் சாப்பிடக்கூடாது, நீ அந்த தேசத்தில் தண்ணீர் குடிக்க கூடாது என்று சொல்லிதான் கர்த்தர் அவனை அனுப்பினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சரீரத்தில் சில சோர்வுகள் இருந்தாலும் அவனுடைய பிரயாணத்தை அவன் நிற்காமல் அந்த பிரயாணத்தில் புறப்பட்டிருந்தால் கர்த்தர் அவன் சம்பவிக்க வேண்டியதை பின்னால சம்பவித்திருக்காது. அதை நான் பார்க்கும்போது அவன் என்ன செய்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னார். 17வது வசனத்தை நான் பார்க்கும்போது என்னவென்றால், நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தர் வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றார். நீ திரும்பி போன பாதை வழியாய் நீ வர வேண்டாம், வேற வழியாய் போ என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி, தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ இதை தொட வேண்டாம், இதை நீ எடுக்க வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லும்போது, இந்த நாட்களிலே அவைகள் நான் வேறு வழியாய் போய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி, நீ திரும்பி வந்த வழியாய் நீ வர வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஊழியங்களிலே இப்படிதான், கர்த்தர் நீ செய்யாத காரியத்தை நீ தொட வேண்டாம், இதை எடுக்க வேண்டாம் என்று சொல்லி உனக்காக அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள், உனக்காக சொல்லப்பட்ட ஊழியர்கள், நீ இந்த வழி இதை செய்யாதே, இந்த வழிக்கு நீ போகாதே, இது உனக்கு பாவம் என்று சொல்லி வேறு திருப்பி விட்டாலும் கூட அவர்கள் தாம் விரும்பினதை தம்மை தாமே செய்து கொள்கிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையை, கர்த்தருடைய வார்த்தை அதுதான், நீ வந்த வழியாய் வர வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே அநேக ஊழியக்காரர்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு காரணம், நீ இந்த வழியாய் வர வேண்டாம், உனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, நீ கர்த்தரோடு கூட இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நீ செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய், நீ செய்யாமல் போகாதே, ஆண்டவருக்காக நீ கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தையின்படி நடந்து கொள் என்று சொல்லி கர்த்தர் அதை செய்கிறதை நான் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அதுதான் அவர் 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அவன், உம்மை போல நான் ஒரு தீர்க்கதரிசிதான், அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீர் என்னை திரும்ப உன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போ என்று சொல்லி ஒரு தூதன் எனக்கு வார்த்தைக்காக என்னோடு கூட சொன்னார் என்று சொல்லி அவனிடத்திலே பொய் சொன்னான். பிரியமான தேவனுடைய பிள்ளையை, கர்த்தர் சொல்லாத வார்த்தையை தீர்க்கதரிசி என்று சொல்லி அந்த வயதானவர் பேய் அவனிடத்தில் அதை பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட காரியம்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அநேகர் ரட்சிக்கப்பட்டும் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியாதபடிக்கு, கர்த்தர் சமூகத்திலே உண்மையாய் நீ நாட்டப்பட்ட இடத்திலே உனக்கு நிற்க முடியாதபடிக்கு வேறு வழியாய் திசை திருப்பதற்கு வேறு ஆலோசனைகளை கேட்டு பின்மாறி தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறாயே. தேவன் சொன்னார், தேவன் எடுத்தார் என்று சொல்லி கர்த்தர் உண்மையாய் ஒரு தீர்க்கதரிசியுடைய சபைக்குள்ளே கர்த்தர் நடத்துகிற விதத்தை ஜனங்கள் அறியாதபடிக்கு எங்கேயோ தாறுமாறாய் போய் கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு கர்த்தர் எங்கள்கிட்ட சொன்னார் என்று சொல்லி அப்படியே அவன் தீர்க்கதரிசி சொல்லுகிறான் என்று சொல்லி இவன் அந்த வார்த்தையை நம்புகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் கர்த்தருக்காய் கொடுக்கப்பட்டு உத்தரவாதத்தோடு ஊழியத்தை செய்யும் போது கர்த்தர் பலவிதமான ஆலோசனை கூட்டங்கள் கடந்து வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆலோசனை அவர்களுக்கு கஷ்டமாய் இன்பமாய் இருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளையை, அவனுக்கு அது இன்பமாய் மாற்றப்பட்டது. அவனோடு கூட அவன் திரும்பி போகிறான், போய் அப்பம் புசித்து குடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தையை மறுதளிக்கிறான்.
உபவாசத்தை காத்துக்கொள்ள முடியவில்லை. அப்பம் புசியாதே என்று சொல்லி அவர் சொன்னதை அவன் மறுதளிக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பெத்தல்ல பெண்ணி அது சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அதை அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு தான் அவன் சொல்லுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 23வது வசனத்தை நான் 22வது வசனத்தை நான் பார்க்கும்போது, அப்பொழுது புசித்து தண்ணீர் குடிக்க வேண்டாம் என்று நான் விலக்கின ஸ்தலத்திலே நீ திரும்ப போய் அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினாலே உன்னுடைய பிரேதத்தை என் பிதாக்களுடைய கல்லறையிலே சேர்வதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் போகிறார்கள். கர்த்தர் உரைக்கிற வார்த்தைகளுக்கு செவி அளிக்க முடியவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உன் வார்த்தைகளுக்கு என் வார்த்தைகளை நீ கேட்க மனதில்லாமல் இருக்கிறபடினாலே நீ மரித்து போனாலும் நீ பிதாக்களுடைய கல்லறையிலே உன்னை அடக்கம் பண்ணுவார் இல்லை. நீ அநேகர் அப்படிதான் விபத்துகளை மடிந்து போகிறார்கள். அநேகர் சரீரங்களை சின்ன பின்னம் ஆகிறது. அநேகம் மரிக்கிறதை பார்க்கிறோம். வியாதிகளை மரிக்கிறார்கள். கீழ்ப்படியாமல் வேத வசனத்துக்கு மாறாய் வாழுகிற வாழ்க்கையினாலே இப்படிப்பட்ட காரியங்களை முரட்டாட்டம் பண்ணுகிறதுனாலே கர்த்தர் சொல்லி அழைத்த அழைப்பை உறுதிப்படுத்தி நிலைநிற்க முடியாதபடிக்கு மாண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த வாரங்களிலே நான் உங்களை கொடுத்திருந்த செய்தியிலே நாட்களே பார்க்கும்போது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோனா தீர்க்கதரிசி இதைதான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்தான், மறுதலித்தான், தேவனுக்கு பிரியமில்லாததை செய்தான். கர்த்தருடைய கோபம் அங்க மூலப்படுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் அவர் சொல்லுகிறார். 24வது வசனத்தில் அவர் பார்க்கும்போது, அவன் போன பிற்பாடு பலியிலே சிங்கம் அவனை எதிர்பட்டு அவனை கொண்டு போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதன் மேலே கழுதை அண்டையிலே நின்றது. சிங்கம் பிரேதத்துக்கு அண்டையில் நின்றது. பிரியமான தேவ பிள்ளைகளே, யூத ராஜ சிங்கம் இயேசு கிறிஸ்து சிங்கத்தை போல் அங்கே நிற்கிறார். சிங்கம் நிற்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவன் பிதாக்களுடைய கல்லறைக்கு கொண்டு வர முடியவில்லை, கீழ்ப்படியவில்லை. தீர்க்கதரிசி தான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டியவன். கர்த்தர் சொல்ல வேண்டிய ஒரு உணவுக்காக, ஒரு தண்ணீருக்காக தொடக்கூடாது என்று சொல்லி, நீ குடிக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் எச்சரிக்கும் போது நீ அதை செய்வது தவறான காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இந்த நாட்களில் பார்க்கும்போது, நான் வியாதிப்பட்டு பலவீனமாய் இருக்கும்போது எங்கள் வீட்டிலே எங்கள் சபை இயேசு வாழ்கிறார் ஊழியக்காரர் கடந்து வந்தார். அப்பொழுது நாங்கள் டீ போட்டு வைத்திருந்தோம். அவர் சாப்பிடவே இல்லை. நான் பலவீனப்பட்டிருந்ததை அவர் சாப்பிடவே இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக கர்த்தருடைய சமூகத்தில் ஊழியக்காரர்கள் செபித்ததை பார்த்துதான் செயல்படுவார்கள். எங்கேயுமே குடித்து எங்கேயுமே சரீரத்தை வளர்ப்பதற்கு ஊழியக்காரர்கள் விரும்ப மாட்டார்கள். கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட இடங்களிலே, கர்த்தருடைய தேவையில்லாத இடங்களிலே போய் ஆண்டவர் ஊழியக்காரர்கள் கால் வைத்து செய்வது அவர்களுக்கு அது முரண்டாட்டமாய் இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த தீர்க்கதரிசி ஆண்டவரின் தீர்க்கதரிசி என்று அனுப்பி அவருக்கு எல்லா கட்டளைகளை கொடுத்தும், எல்லா அறிவை கொடுத்தும், எல்லா ஞானத்தை கொடுத்தும், எல்லா காரியத்தை கர்த்தர் அவரோடு பேசின பின்பும் அவன் கீழ்ப்படியாமல் போனான். கர்த்தர் அதை தான் சொன்னார், உன் சரீரத்தை பாருங்கள், பெத்தேலே உன் சரீரம் அந்த கிழவர் எடுத்து கொண்டு போய் துக்கத்தோடு அவரோடு கூட ஜனங்களும் சரீரத்தை, தீர்க்கதரிசி சரீரத்தை அடக்கம் பண்ணி இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த சொந்த ஊருக்கு அந்த சரீரம் போகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாக்களுடைய கல்லறைக்கு அவன் போகவில்லை சரீரம்.